குட் மார்னிங். இன்றைக்குள்ள காலையில் டிஃபனில் சேமியா உப்புமா, இட்லி, மல்டிகிரெயின் தோசை, கொஞ்சம் ஆப்பிள், தேங்காய் சட்னி, கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ். சேமியா, இட்லி இது ரெண்டுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இந்த சிறுதானிய தோசையில் நிறைய நார் சத்து இருக்குது. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லது. இது பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது. ஆப்பிளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. அது இல்லாமல் இதயத்தையும் பாதுகாக்குது. செரிமானத்துக்கு இது நல்லா உதவுது. டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் சட்னி, இதில் நார் சத்து இருக்குது. தேங்காயில் நார் சத்தும் அப்புறம் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஃபேட். அந்த ஃபேட் வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால் தான். நம்ம அளவாக எடுத்துக்கிட்டால் அது நல்லது. கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காயில் வந்துட்டு நான் கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு வெந்நீரில் ஆற வச்ச வெந்நீரில் இது அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதில் விட்டமின்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உணவில் மோஸ்ட்லி நம்ம கார்போஹைட்ரேட்டும் அப்புறம் கொழுப்பு சத்து இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் இருக்கிறத கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறது, விட்டமின்ஸு, ப்ரோட்டீன் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டோம்னா நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பிளட் சுகர் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும்.